ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி நம்ம நுங்கம்பாக்கம் தான் போயிட்டுருக்கோம். அங்கே நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா லெஃபைட்டி பை மக்கேக்ஸ் தான் போயிட்டுருக்கோம். இது என்னோடய செகண்ட் டைம் இங்கே நான் வந்திருக்கேன். ஸோ இங்கே வந்து நம்ம ட்ரெண்டிங் டெசர்ட்டான கெபிபாரா ட்ரை பண்ண தான் போயிருந்தோம். அண்ட் இந்த டெசர்ட் நீங்கள் கண்டிப்பாக ப்ரீ புக் பண்ணிவிட்டு அவைலபிலிட்டி செக் பண்ணிட்டு தான் நீங்கள் வரணும், இல்லைனா அது மோஸ்ட்லி அவைலபிளாக இருக்காது. அண்ட் நான் வந்து கரெக்டாக 12:15 ரீச் ஆகிட்டேன். ஸோ எனக்கு ½ அன் ஹவர் என்னை வெயிட் பண்ண சொன்னாங்க. ஸோ நான் வெயிட் பண்ணிருந்தேன். அண்ட் இவங்கள்ட்ட வந்து வெரைட்டி ஆஃப் காஃபி, பாஸ்தா, பீஸாஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் வந்து ஃபஸ்ட் உள்ள ஏசியில் இருக்கிறதா இல்லை நான் ஏசியில் உட்காரதான்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் சூப்பராக வரும். அவ்வளோ ஒரு கோஸியான ஒரு என்விரான்மெண்ட் இது. உங்களுக்கு அது செமையாக இருக்கும். பிக்சர்ஸ் எல்லாமே இன்ஸ்டாகிராமபிள் கேஃப்னால செம்ம மாடர்னாக இருக்கும். அண்ட் கொஞ்சம் வெளியில் கூட நீங்கள் ஆக்சுவலி எங்கேனாலும் உங்களுக்கு எங்கே கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அங்கே உட்காந்துக்கலாம். நான் ரொம்ப ஹாட்டாக இருந்ததுனால உள்ளே ஏசியில் உட்காந்துக்கிட்டேன். பட் பிக்ஸ் எடுக்கிறதுலாம் வேறு லெவலில் வரும் இங்கே. ஸோ அங்கே போனோடனே லைட்டாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ தீக்ஷா வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு ட்ரிபிள் சாக்லேட் மூஸ் ஜார் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தா. அண்ட் நான் என்ன ஆர்டர் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த ட்ரிபிள் சாக்லேட் வந்து சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் எல்லாருமே சாப்பிட்டுட்டோம். அதுக்கப்புறம் வந்து 12:45 ஆயிடுச்சு. ஸோ கெபிபாரா வரதுக்கு முன்னாடி ஒரு சில்லி பீஃப் ஆர்டர் பண்ணலான்னு ஒரு சில்லி பீஃப் ஆர்டர் பண்ணியிருந்தேன். உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப ஸ்பைஸியாகவும் இல்லாமல் செமையாக இருந்துச்சு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். நம்ம கெபிபாரா டெசர்ட் வந்துருச்சு. அது க்யூட்டாக இருந்துச்சு. கொழுக்குன்னு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதை சாப்பிடவே மனசு வரல. அது கீழே வந்து லோட்டஸ் பிஸ்க் ஆஃப் க்ரம்பிள்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. அண்ட் மேலே வந்து ஒரு ஜெல்லி டைப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதை சாப்பிட்றதுக்கு எனக்கு மனசே இல்லை. அண்ட் அட் லாஸ்ட் சரின்னு எல்லாத்தையும் கட் பண்ணி நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இதோட ரேட் வந்து எனக்கு 572 ஆச்சு. ஸோ இதை நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்டே பேமெண்ட் பண்ணிட்டேன். அண்ட் மீதி எல்லாமே சேர்த்து எனக்கு ஓவராலாக பில் பார்த்தீங்கன்னா எனக்கு 974 வந்துச்சு. தட்ஸ் இட். பை, வீட்டுக்கு போகலாம்.